நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. எத்தனை பேர் உண்மையாலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பத்தாது, சத்தம் பத்தாது. ஆமென். ஏசப்பாக்கு 2 கரங்களையும் தூக்கி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பாலா. ஒன்னும் சத்தமா சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒரு 5 பேரை கை கொடு சொல்லுங்கண்ணா, ஏசப்பா எனக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். படிக்கலாமா? If you really abide in my word, you become my heir, and now you would know the truth, and the truth will release the real freedom. சத்தியத்தை அறிஞ்ச உடனே ஃப்ரீடம் வந்துருமா? வந்துருமா? ஆமா இல்ல? ஆமா. சத்தியத்தை அறிஞ்சோன்னு வந்துருமா? அறிஞ்சோன்னு வருமா வராதா? When you abide in the word, somebody say abide. தலை கை வச்சு சொல்லுங்க, abide. சத்தியத்தை அறிவது மாத்திரமல்ல, அதில் நிலை நிற்கிறப்ப கண்டிப்பாக விடுதலை வரும் இயேசுவின் நாமத்தினால. நான் சொன்னேன், சத்தியத்தை அறிவது மாத்திரமல்ல, சத்தியத்தை நிலை நிற்கிறப்ப, இந்த வார்த்தையில் நீங்கள் நிலை நிற்கிறப்ப, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் கேட்பது எல்லாம் கொடுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஓகே, இப்போ சத்தியத்தில் எப்படி நிலைத்திருப்பது? பேசுங்க. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இப்போ நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணுறோம். வி ப்ராக்டிஸ் லாட் ஆஃப் திங்ஸ். நடக்குதா நடக்கலையா? பதில் உண்மை. காலில் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. எவ்வளோ நடக்குது எவ்வளோ நடக்கலை? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே நடக்குதுன்னா கை தூக்கி காட்டும் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே நடக்குது இல்லை? ப்ராக்டிஸ் பண்ணல 50% நடக்குது. நடக்குது. என்ன நடக்குது? ஆடு நடக்குது, மாடு நடக்குது. நீங்கள் ஐ வில் புட் திஸ் வே. என்ன, இப்போ நம்ம வந்து வி ஆல் ஏதாவது ஒரு ஏரியாவில் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏதாவது ஒரு காரியங்களில் இன்னும் வெற்றி இல்லாமல் இருப்போம். அதில் வந்து நம்ம ஒரு 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 டிசிஷன் எடுப்போம், கண்டிப்பாக இப்படி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம்? அப்போ அதில் சத்தியத்தை அறிந்திருக்கோமா இல்லையா? அறிஞ்சிருக்கிறோம். பேசுங்க. ஆமாம், அறிஞ்சிருக்கோமா இல்லையா? ஆனால் ஏன் வந்து என்னால் பாவத்துக்கு மாத்திரமல்ல, மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், சம் ஆஃப் தி அதர் வே ஐ எம் நாட் ஏபிள் டு ஹாவ் அ ரியல் ஃப்ரீடம் பிகாஸ் somebody say because. பக்கத்தில் கேளுங்க, பிகாஸ். வைன்னு கேளுங்க. சரி, இப்படி கேட்குறேன், இந்த காரியங்களை நான் அறிந்து கொண்டு இந்த காரியங்களில் நடக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் காரணமா இல்லை வேற யாராவது துணை செய்கிறாங்களா? பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். ஒரு கைத்தட்டுங்க உற்சாகமா. ஸோ தலை கை வச்சுக்கோ. ரொம்ப முக்கியமான டாபிக் நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். யூ கேன் நெவர் ஹாவ் அ ஃப்ரீடம் வித்தவுட் ஹேவிங் ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தன்னிச்சையாக எந்த வெற்றியும் பெற முடியாது. சம்படிச்ச எந்த வெற்றியும் பெற முடியாது. எந்த டிசிப்ளினும் வராது. சத்தமாக சொல்லுங்கள், எந்த டிசிப்ளினும் வராது. சொல்லுங்கள் சத்தமாக, எந்த டிசிப்ளினும் வராது, எந்த வெற்றியும் வராது. சத்தமாக சொல்லுங்கள், எந்த டிசிப்ளினும் வராது, எந்த வெற்றியும் வராது. சரி, அப்போ ஹோலி ஸ்பிரிட்னா யாரு? சொல்லுங்கள், ஹோலி ஸ்பிரிட்னா யாரு? தியேட்டரவாளன். அப்புறம் என்னம்மா? கைட் இஸ் அ கைட். அப்புறம் வார்த்தையாக இருந்தவர். அப்புறம் மற்றவங்க பார்க்குறத பார்த்தா ஏதோ ஹோலி ஸ்பிரிட்ன்ற வேர்டை இன்றைக்கி தான் கேட்குற மாதிரி என்னை பார்க்குறீங்க. அப்புறம் உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்க வேண்டும். கண்டித்து உணர்த்துறவர், அப்புறம் உருவாக்குகிறவர், அப்புறம் என்கரேஜ் பண்ணுறவர், அப்புறம் 2 கொரிந்தியர் 13:14. இது எல்லா சர்வீஸ்லையும் கேட்கிற ஒரு வார்த்தை. படிங்க. ஆன் கவுண்ட் ஆஃப் 1 2 3 கோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. So the amazing grace, the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit. என்ன பெரிய சத்தியத்தை பவுல் ஒரு வார்த்தை. இது வந்து நம்ம சும்மா அது என்னது கிரேஸ் போடுறதுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவன் அன்னைக்கும் இன்னும் அனைவரோடு கொண்டு இருப்பதாக அப்படின்னானே ஆமீன் வாங்கிட்டு ஓடிடுறோம். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள
இந்த மூவர்ண கடவுள் அந்த ட்ரினிட்டியோடைய ஒர்க்கே அடங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் somebody say Jesus, grace came through him. He is the identity for grace. அப்புறம் love of the Father, அப்பாவுடைய அன்பு, அதான் அவரோட ஐடென்டிட்டி. இயேசு கிறிஸ்துவோட கிருபை அவரோட ஐடென்டிட்டி. ஃபாதருடைய ஐடென்டிட்டி ஹிஸ் லவ். Holy Spirit is fellowship. Somebody say fellowship louder. ஒன்று சத்தமா சொல்லுங்க, ரெண்டு கைகளை வேறு சொல்லுங்க, fellowship. ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு கம்யூனியன், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குல்ல, கேன் யூ யாராவது ஒருத்தர் இங்கே இருக்க ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையை நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? How do you feel it? இப்போ வந்து grace of Jesus, அப்புறம் how do you feel the love of Father? சொல்லுங்க. இப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறோமா? ஆமாவா? எப்படி? How do you know? Tell me, how do you feel the love of God? How do you feel the grace of God? ரெடியா இருக்கீங்களா? Only by the fellowship of the Holy Spirit you will be able to feel the grace and the grace of Jesus and the love of Father. இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் தான் உங்களை பிதாவினுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்களை அது அனுபவிக்க வைக்க முடியும். விளங்குதா? Without the fellowship of the Holy Spirit you would never be able to comprehend the love of the Father and the fellowship of the Holy Spirit. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நான் மன்னிக்கப்பட்டேனா அப்படின்னு எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு? கை தூக்கி காட்டு. நான் மன்னிக்கப்பட்டேனா? ஐ ஹாவ் திஸ் டவுட் வெரி ஆஃபன். எத்தனை பேருக்கு இருக்கு? தென் த ப்ராப்ளம் இஸ் யூ டோன்ட் ஹாவ் த ஃபெலோஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். இந்த ஃபெலோஷிப் ஹோலி ஸ்பிரிட்டோட இருக்கிறப்ப every day I feel I loved by the Father. Every day I feel that I have the grace of Jesus on me. Every minute I feel the love of the Father. Every minute I feel the grace of Jesus because I have the fellowship of the Holy Spirit. Somebody say fellowship of the Holy Spirit. சத்தமா சொல்லுங்க, fellowship of the Holy Spirit. சத்தமா சொல்லுங்க, fellowship of the Holy Spirit. Holy Spirit is the forgotten, the most important person in the Trinity. Somebody say Trinity. சத்தமா எப்படி சொல்லு? Trinity சொல்லும் பாலா. Hallelujah. We Christians that we become so vulnerable. If a Christian is becoming vulnerable, if a Christian is becoming depressed, if a Christian is become apprehensive, எல்லாம் தமிழில் போட்டுக்கோங்க, எனக்கு தமிழில் சொல்ல தெரியல. வல்னரபிள்னா தாக்க ஈஸியாக ஒருத்தன் இருக்கிறான், அஃபென்ஸ் ஆகிறான், இல்லை டிப்ரெஷன் ஆகிறான்னா அவனுக்கு இயேசுனுடைய கிருபை 2025 வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டும், பிதாவினுடைய அன்பு உலக தோற்றம் உருவாதற்கு முன்பே கொடுக்கப்பட்டும், அதை அவர்கள் அனுபவிக்காத மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு நீங்களும் நானும் ஃபெலோஷிப்ல இல்லாதது. பரிசுத்த ஆவியானவர் அழகா சொன்னார், தேற்றரவாளர், துணையாளர், சந்தோஷப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியோடு ஒருத்தன் ஐக்கியத்தில் இருந்தானா அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியம் ஒருத்தன் வாழ்க்கையில் இருந்தா அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நடந்து கொண்டே இருக்கும். எல்லாம் எழுந்து நின்று உங்க தலை கை வச்சுக்கோங்க. இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் உள்ள வாங்கிக்கோங்க. என்ன மேட்டர்னா, sometimes even people like us we feel Holy Spirit is just power. Somebody say power. சத்தமா சொல்லுங்க. அதுக்கு வந்து அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் இங்கிலீஷ் when you receive the Holy Spirit you will receive, we receive power. but பரிசுத்த ஆவியானவர் பவர் கிடையாது. ஹலோ, நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? பரிசுத்த ஆவியானவரால் வல்லமை கிடைக்கும், பட் எனர்ஜி கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, when you receive the Holy Spirit you will
ரிசீவ் எனர்ஜி ஆர் யூ வில் ரெனியூ யுவர் எனர்ஜி அப்படின்னு போட்டிருக்கு. சம்டைம்ஸ் எல்லாம் தலை கை வரைங்க, ஒன்று எடுக்க வேணாம், இந்த சத்தியம் உள்ளே போயிடுச்சுன்னா யூ ஆர் பாஸ்ட் டுடே. சம்டைம்ஸ் கிறிஸ்தவர்களாகிய நாமே ஒரு அந்நிய பாஷை கூட்டத்தில் போய் வந்துருச்சுப்பா வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? சாமி வந்துருச்சு. நீ வீட்டுக்கு போ, அதே புருஷன் உன்னை வெளுவெல்னு வெளுக்கிறான். இல்லை நீ வீட்டுக்கு போகிறப்ப கெட்ட வார்த்தை பேசுகிற, இல்லை அதே பாவத்தை செய்கிற. அப்போ இந்த எனர்ஜி இந்த இப்படி ஆட்டினது எங்கே போச்சு கேளுங்க, இப்படி ஆட்டினது எங்கே போச்சுன்னு கேளுங்க. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் இன் எனர்ஜி. சம்படி சே நாட் எனர்ஜி. சத்தமாக சொல்லுங்கள், நாட் எனர்ஜி. இந்த தெளிவு பெண்டிகாஸ் கிறிஸ்தவங்களுக்கே கிடையாது. அவரை வந்து ஒரு பவர் ஒரு ஏதோ ஒரு பவர் கொடுக்குறாரு. பவர் கொடுப்பாருப்பா, பக்கத்தில் சொல்லுங்க, பவர் கொடுப்பாரு. ஆனால் அவர் பவர் மட்டும் கிடையாது, இஸ் நாட் எனர்ஜி. யூனோ வாட் இஸ்? இப்போ வந்து ஒரு ஒரு புது வகையான ஒரு 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 கிறிஸ்தவம் உருவாகி கொண்டிருக்குது. காட் இஸ் எனர்ஜி. ஆண்டவர் ஒரு பவர் கொடுக்குற எனர்ஜி. சம்படி சே எனர்ஜி. கடவுள் ஒரு எனர்ஜி. கடவுள் எனர்ஜி கிடையாது. எனர்ஜி வந்து எனர்ஜி ட்ரிங்க் குடித்தாலும் வரும். அல்லேலூயா, அர்த்தம் அல்ல சொல்லுங்க. இந்த எனர்ஜிக்கு கடவுளை ஒப்பிடுறாங்க. தெர் இஸ் அ லா இன் தெர்மோடைனமிக்ஸ். எத்தனை பேர் ஃபிசிக்ஸ் படிச்சிங்க? வாட் இஸ் அ லா இன் தெர்மோடைனமிக்ஸ் அபவுட் எனர்ஜி? யூ நோ, எனர்ஜி கான் பி கிரியேட்டட் and energy can't be destroyed, but energy can be transferred to other form. இப்போ கடவுளே அப்படி சொல்றாங்க. God cannot be created, God cannot be destroyed, but God can come in multiple form. கடவுளை வந்து எனர்ஜிக்கு ஒப்பிடுறாங்க. ஆனால் I want to disprove that theology of energy is God. Energy is significance, but it doesn't have identity. Somebody say identity. Holy Spirit is a person. Somebody say person. ரெண்டு கைகளை வேறு சொல்லுங்க, அவர் ஆழ்த்துவம் உடையவர். சத்தமா சொல்லுங்க, ஆழ்த்துவம் உடையவர். சத்தமா சொல்லுங்க, ஆழ்த்துவம் உடையவர். என்ன பாருங்களேன், இப்போ ஏன் பரிசுத்த ஆவியானவர் எனர்ஜி இல்லை, ஜஸ்ட் பவர் இல்லைன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். எனர்ஜி டசன்ட் ஹாவ் அ டிசையர். டிசையர்னு தமிழ் என்ன? விருப்பம். எனர்ஜிக்கு விருப்பம் கிடையாது. இப்போ இப்படி வச்சுக்கோமே, இந்த கிரிட்டில் எலக்ட்ரிசிட்டி போகுது. எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி இல்லை, ஒரு 4-5 எனர்ஜி சொல்லுங்கள். ஹைட்ராலிக், சோலார், எலக்ட்ரிசிட்டி, தண்ணி, ஓகே போதும். இப்படி வச்சுக்கோமே, எலக்ட்ரிசிட்டி என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் வந்து நான் உங்கள் வீட்டுடைய எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கா? சொல்லையா? இந்த பக்கம் தான் போகுது. என்னைக்காவது நின்று பாவம் பாஸ்டர் கஷ்டப்பட்டு சோலார்லாம் வேணாம்ப்பா, நான் ஃப்ரீயாக வந்து உங்கள் லைட்டை ஏற்றுறேன், என்னைக்காவது எனர்ஜி சொல்லியிருக்கா? இல்லை இப்படி வச்சுக்கோ, இந்த எலக்ட்ரிசிட்டி கம்பத்தில் ஏறி எத்தனை பேர் செத்து போகிறான், என்னைக்காவது எலக்ட்ரிசிட்டி பப்ளிக்காக அப்பலாஜி பண்ணுதா? சாரி நீங்கள் செத்து போயிட்டீங்க. எலக்ட்ரிசிட்டி அவங்க வீட்டுக்கு போய் சாரி அப்படின்னு மாலை போடுதா? சொல்லுங்க. நோ. இப்போ மழையை வச்சுக்கோங்க, மழையும் ஒரு எனர்ஜி தான். இங்கே வந்து பாதி சர்ச்சை அடிச்சுட்டே போச்சு, என் கார்லாம் போச்சு. அந்த எனர்ஜி வந்து ஒரு நாள் மழை வந்து பாஸ்டர் we are so sorry for destroying the church of God, we feel so sorry about it. அப்படி என்னைக்காவது மழை சொல்லியிருக்கா? No, because energy has no feelings. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. அவர் தேற்றரவாளன், அவர் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி தட்டு பார்க்கலாம். He has a plan for us. 1 கொரிந்தியர் 17 சொல்லுது, அவர் நமக்காக திட்டங்கள் வச்சிருக்கிறாராம். என்ன திட்டங்கள்? எல்லாம் நன்மைக்கு. ரெண்டு கைகளை சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. பத்தவே பத்தாது, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. இந்த சூரியன் வெயில் அடிக்குதுதான், அடிக்கிற வெயில், அவன் செத்து போகிறான். யார்ட்டையாவது வந்து கோச்சுக்காதீங்க, சாரி என்னோட வேலையே அடிக்கிறது தான், இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு எவன்ட்டையாவது ஒருத்தண்டையாவது அந்த சூரியன் சொல்லியிருக்கா? சொல்லையா? நோ. எனர்ஜி கேன் ஒன்லி ஆக்ட்
of what is supposed to do because it is a creation. Somebody say it's a creation. இந்த விவகாரமே நமக்கு தெரியும். இதுதான் மற்ற மதத்தில் வழிபடுறாங்க. ஆனால் நாமோ எல்லா மனிதத்துவங்களும் உள்ள ஒரு நபரை பரிசுத்த ஆவியானவராக கொண்டிருக்கபடியால் அவரோடு ஃபெலோஷிப் வைக்க அழைக்கப்படுகிறோம். அவரோடு ஃபெலோஷிப் வைக்கப்படுகிறப்ப இயேசுவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நல்ல கைகளை தட்டி பலமா 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 அத்தமா சொல்லுங்க, அத்தமா சொல்லுங்க. You know he has emotion. Somebody say emotion. He cries with you. He encourages you. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஃபெலோஷிப்ன்றது நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்படியே கையை பெண்டிகாஸ்டில் பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன சோத்திரம் சோத்திரம் அக்கா பாக்கா சக்க பக்கா அக்கா மாக்கா இல்லை. ஒன்று சொல்லவா? கேன் ஐ டெல் யூ சம்திங் சீரியஸ்லி? பரிசுத்த ஆவியானவர் மாடு ஒரு ஃபன் பண்ணுற ஆள் உலகத்தில் கிடையவே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? If you have a relationship with Holy Spirit, you regret to have relationship with others. அதுதான் the Holy Spirit பண்றது. The communion with Holy Spirit will give you strength. Hallelujah. ஒரு பட்டு தூங்கல. The fellowship of the சிலவங்கலாம் படுத்து தூங்கி உங்களால 8 மணி கூட எந்திரிக்க முடியல. Because you don't have fellowship with God. When you have the communion with the Holy Spirit, அவர்கள் நடந்தாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானோட ஃபெலோஷிப் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கைத்திக்கு ஒரு அல்லே சொல்லும்பாலாம். ஒரு மனுஷனால 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவன் நல்ல தைரியமா அவன் நல்ல பலமா இருக்க முடியும். அவனோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பட்சத்தில், அவனோடு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற பட்சத்தில் அவனால் ஒரு மிகப்பெரிய ஹல்லேலூயா அத்தம் அல்லே சொல்லுங்க. You know, the prayer life that you have is sucks because you don't have fellowship with God. நீங்கள் பாருங்க, 11 மணிக்கு ஆரம்பித்தோம், 3:45 தான் நான் கிட்டாரை எடுத்து முடித்தேன். அது வரைக்கும் எனக்கு டைம் போனதே தெரில. When you have relationship with God, time will fly like that. Somebody say fly like that. ஒரே ஒரு ஃபெலோஷிப், ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரே ஒரு இன்டிமெட்ஷிப் மாறவே மாறாதுன்னா அது அப்பாவோடு அந்த 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 பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க பேச 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 ஹல்லேலூயா. You know the most important thing என்ன தெரியுமா? Sometimes, somebody say sometimes, we feel like we are not having Holy Spirit. எத்தனை பேருக்கு அப்படி தோணு இருக்கு? Be honest. ரெண்டு கை தூக்கி காட்டுமா. But the truth is, He is already in you. நான் சொல்கிறேன், தலை கை வச்சு பெற்றுக்கொள்ளுங்க. என்னைக்கு அப்பாவை அப்பான்னு ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்றே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளங்களிலே வந்து அவர் பர்மனெண்ட்டாக தங்கிடுறார். நல்லா ரெண்டு கைகளை மேலே தூக்கி அப்பாவுக்கு தட்டும்பாலாம். ஹல்லேலூயா. You have a pick with you? ஹல்லேலூயா. பாலு பிக்குடு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எப்பொழுது நிரந்தரமாக தங்குறார். ஒரு 5 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள நிரந்தரமாக தங்குறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. 3/4 இந்த பாட்டை ஜெபத்தோட கேளு. I want some chorus to add it on the guitar. Hallelujah. அப்பா 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 கொஞ்சம் பெருசா போறா டே, கொஞ்சம் வேர்டிஸ் பெருசா போடுறா. நான் நேற்று நைட் எழுதுனதான் டக்குன்னு ஞாபகம் வராது. கொஞ்சம் நல்லா பெருசா படும். 1 2 3 1 2. நான் உம்மை
நேரங்களில் உந்த நினைவில் நான் மட்டுமே. நான் உம்மை விட்டு தூர போகும் நேரங்களில் எந்த அருகில் நீர் மட்டுமே. நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்த நினைவில் நான் மட்டுமே. நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த அருகில் நீர் மட்டுமே. கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டீர். நான் முழுவதும் உந்தன் சொந்தமென்றி. கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டீர். நான் முழுவதும் உந்தன் சொந்தமென்றி. கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டீர். நான் முழுவதும் உந்தன் சொந்தமென்றி. அப்பா அப்பா ஓ என் அப்பா ஓ என் அப்பா என்னோடு இருந்தீ இன்னும் மாறி என் உயிர் காக்க உன்னுயிர் தந்தி. எல்லாமும் மாறி என்னோடு இருந்தீ நான் பிழைக்க நீர் மறித்தீ. அப்பா 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 என்னப்பா சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? அப்பா ஓ அப்பா அப்பா என்னப்பா. கைகளை உயர்த்தி அப்பா 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 என்னப்பா. அப்படியே ஆண்டவரோட சொல்றப்ப ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறாரு. நான் உம்மை நினைக்காத நேரம் மாத்திரா உந்த நினைவில் நான். ஒரு பவர்ஃபுல் ஆண்டவர் பேசுறாரு. நான் அவர் நினைக்காத நேரத்துல அவர் நினைவுல நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் கைகளை தட்டி அப்பாக்கு ஆமென். நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த அருகில் நீர் மட்டுமே. நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்த நினைவில் நான் மட்டுமே. நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த அருகில் நீர் மட்டுமே. கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டீப்பா. நான் முழுவதும் உந்தன் சொந்தமென்றி. கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டீ. நான் முழுவதும் உந்தன் சொந்தமென்றி. ரெண்டு கைகளை சொல்லுவோமா? கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டீ. நான் முழுவதும் சொந்தமென்றி. கருவில் உருவாகும் முன்னமே முழுவதும் முந்தன் சொந்தமென்றே. ஓ அப்பா ஓ அப்பா எந்தன் அப்பா எந்தன் அப்பா. எல்லாமும் மாறி என்னோடு இருந்தீ என் உயிர் பிழைக்க உயிர் தந்தி. எல்லாமும் மாறி என்னோடு இருந்தீ நான் பிழைக்க நீர்
மறித்தீ. அப்பா 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 ஓ அப்பா இயேசு அப்பா அப்பா என் அப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா எனக்கு அமர்ந்தே அப்பா அப்பா என் அப்பா. கருவில் உருவாகும் முன்னமே அறிந்தே சொந்தமென்றே. கருவில் உருவாகும் முன்னமே அறிந்தே நான் முழுவதும் முந்தன் சொந்தமென்றே. இந்த செய்திக்கு அடிப்படையே Holy Spirit will never leave you. Amen. Amen. நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்த நினைவில் நான் மட்டுமே. ஜி போயிட்டு ஜி எஃப் ஷார்ப் எஃப் இப்படி வாசிட்டு ஏ மைனர். நான் உம்மை ஏ மைனர் உந்த நினைவில் நான் மட்டுமே. உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் நான் கைகளை வைத்து சொல்லுமா. நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்த நினைவில் நான் மட்டுமே. ஓ நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த அருகில் I want to encourage you, whenever you don't remember him, you are in his thought. Yes. What a wonderful God we serve. ரெண்டு கைகளை மேல தூக்கி தட்டுவோமா. எப்பெல்லாம் நீங்களும் நானும் அவரை மறக்கிறோமோ அவருடைய நினைவுல நான் மட்டுமே இருக்கிறோம். எப்பெல்லாம் அவரை விட்டு தூரம் போறோமோ அவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறார். somebody say அவர் பக்கத்திலே இருக்கிறார். நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்த நினைவில் நான் மட்டுமே. ஓ நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த அருகில். ரெண்டு கைகளை வைத்து சொல்லுங்க. நான் உம்மை நினைக்காத நான் மட்டுமே. ஓ நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த அருகில். கருவில் உருவாகும் முன்னமே கண்டே நான் முழுவதும் உந்தன் சொந்தம் என்று. எஃப் கருவில் உருவாகும் முன்னமே அறிந்தே நான் முழுவதும் உந்தன் சொந்தம் என்று. இந்த வரியை நான் 2:45 எழுதுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ கருவில் உருவாதற்கு முன்பாகவே நான் உன்னை காண்கிறேன், உன்னை முழுவதுமாக நான் சொந்தம் கொள்றேன். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அருமை தம்பி தங்கச்சி, உன்னை முழுவதும் சொந்தம் கொண்டாட ஒரு ஆண்டவர் உண்டு, ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. கருவில் உருவாகும் முன்னமே. It gives me an encouragement. I don't need to feel ashamed and vulnerable because என்னை முழுவதும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை முழுவதும். முழுவதும் என்ன தெரியுமா அர்த்தம்? என் பாவத்தையும் சேர்த்து, என் அக்கிரமத்தையும் சேர்த்து, என்னுடைய இயலாமையும் சேர்த்து நேசிக்கிற ஒருத்தர் உண்டு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உருவாகும் முன்னமே கண்டே நான் முழுவதும் உந்தன் சொந்தம் என்று. ஓ அப்பா அப்பா. ரெண்டு கைகளை வைத்து சொல்லுங்க, அப்பா
இயேசு அப்பா எல்லாமுமானி என்னோடு இருந்து என் உயிர் பிழைக்க உம் ஜீவன் தந்து எல்லாமுமானி என்னோடு இருந்து நான் பிழைக்க நீர் மறுத்தீ அப்பா. ரெண்டு கைகளை வைத்தி உரிமை கொண்டாடுங்களேன் உங்க அப்பாவை. அப்பா டி ஜி அப்பா அப்பா அப்பா. One more time. அப்பா. நல்ல அவருடைய அன்புல திளைங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா. Amen. You know, God wants to give you an assurance. No matter where you are, He loves you. Yes. Somebody say He loves me. Yeah, கைகளை தட்டி அப்பாங்க. No matter how far away you are, He is near you. என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க. நீ தூரம் போகும் நேரமெல்லாம் அவர் மாத்திரம் தான் நம்முடைய அருகில் இருக்கலாம். மனுஷன் வராம இருக்கலாம். உன்னுடைய அழுக்க பார்த்து, உன்னுடைய பிரச்சனையை பார்த்து, உன் போராட்டத்தை பார்த்து, உன் பாவத்தை பார்த்து மனுஷன் வராம இருக்கலாம். ஆனால் எந்த அருகில் அவர் மட்டுமே, அவருடைய நினைவில் நான் மட்டுமே. 100 ஆடுல ஒரு ஆடு காண போனா ஆண்டவர் தேடி போற மாதிரி, ஒருவேளை இங்க இருக்க ஒரு 200 பேர்ல நீ ஆண்டவரை இந்த வாரம் பூரா நினைக்கலனா, நான் சொல்லவா, இந்த வாரம் பூரா அவர் நினைவுல நீ மாத்திரம் தான் இருந்த. நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்த நினைவில் நான் மட்டுமே. நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த அருகில். Come on church, let's worship Him. நான் உம்மை நினைக்காத we love you Jesus. நான் மட்டுமே. நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த அருகில். ரெண்டு கைகளை வைத்து சொல்லுங்க. கருவில் உருவாகும் முன்னமே கண்டு நான் முழுவதும் உந்தன் சொந்தம் என்று. கருவில் உருவாகும் ஒன்னொரு தடவை ரெண்டு கைகளை உயர்த்தி நான் முழுவதும். Everybody in the church lift your hands. கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டு நான் முழுவதும் உந்தன் சொந்தம் என்று. ஓ அப்பா அப்பா என்னப்பா இயேசு அப்பா அப்பா அப்பா. ஓ அப்பா ஏ அப்பா எல்லாமுமானி என்னோடு இருந்து என் உயிர் காக்க உம் உயிர் தந்து. எல்லாமுமானி என்னோடு இருந்து நான் பிழைக்க நீர் மறுத்து. அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா எஸ் அப்பா. சந்தோஷமா கூப்பிடுங்க. ஓ அப்பா. ஓ பவுல் சொல்றாரு, I can come boldly into His presence because of the sonship that I have. Yes Lord. புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி என்னுள் இருப்பதனால நான் பலிபீட தண்டையில தைரியமா வர முடியுமா? எத்தனை பேர் பலிபீட தண்டை தைரியமா வர ரெடியா இருக்கீங்க? ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? கை தூக்கி கை தட்டுக்கு பார்க்கலாம். பாலாமா? ஹalleluya. Get excited about Jesus. நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்தன் நினைவில். Come on church. Stand and worship Him. நான் உம்மை விட்டு தூரம் போன நேரங்களில்
more time. ஓ நான் உம்மை நினைக்காத நேரங்களில் ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பாட்ட நோக்கி பாடு. ஓ நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் எந்த நருவில் நீ மட்டுமே. கருவில் உருவாகும் முன்னமே நான் முழுவதும் உந்தன் சொந்தமென்று. கருவில் உருவாகும் முன்னமே கண்டு நான் முழுவதும் உந்தன் சொந்தம். One more time. தலை கை வச்சு. கருவில் உருவாகும் முன்னமே அறிந்து நான் முழுவதும் உந்தன் சொந்தம் என்று. அப்பா 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 இயேசு அப்பா எல்லாமுமானே என்னோடு இருந்து என் உயிர் பிழைக்க உம்முயிர் தந்து எல்லாமுமானே என்னோடு இருந்து என் பிழைக்க உம் ஜீவன் தந்து. அப்பா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா 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 ஓ அப்பா. Love you Jesus. Somebody say love you அப்பா. ரெண்டு கைகளை தட்டி அப்பாவை லவ் பண்ணுங்க பார்க்கலாம் கொஞ்ச நேரம். Just love him for a few minutes. கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை. கருவில் உருவாகும் முன்னே உன்னை கண்ட தேவன் அவர். ஹalleluya. உன்னை முழுவதும் சொந்தம் கொண்டாட ஒருத்தர் இருக்கிறார். Somebody say முழுவதும் சொந்தம் கொண்டாட. Hallelujah. You know the entire night went with ஒரு பாட்டு ஒரு 50 தடவை அதோட பாடியிருப்போம். இந்த லாஸ்ட் லைன்லாம் ப்ராப்பராக கம்போஸ் பண்ணல. இங்கே வந்தோடனே ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஹalleluya. கருவில் உருவாகும் முன்னமே. எத்தனை பேர் நம்புறீங்க? Do you believe that? நீங்க கருவில் உருவாதற்கு முன்பாக வேற என்னை கண்டான்னு சொன்னா நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லும் பார்க்கலாம். கருவில் உருவாகும் முன்னமே கண்டி நான் முழுவதும் உந்தன் சொந்தம். One more time. கருவில் உருவாகும் முன்னமே நான் முழுவதும் உந்தன் சொந்தம். இந்த லைன் என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. இந்த லைன் உங்க மண்டையில் ஓடிட்டே இருக்கட்டும். கருவில் உருவாவதற்கு முன்பாக அவரை காண்கிறார். உங்களை முழுவதும் சொந்தம் கொண்டாடுகிறார். Oh thank you Lord. சொல்லுங்க முழுவதும் சொந்தம் கொண்டாடுகிறார். முழுவதும் சொந்தம் கொண்டாடுகிறார். கருவில் உருவாகும் முன்னமே கண்டு சத்தமா நான் முழுவதும் உந்தன் சொந்தம். ரெண்டு கைகளை உயர்த்தி. கருவில் உருவாகும் முன்னமே நான் முழுவதும் உந்தன் சொந்தம். ஒரு ஃபெலோஷிப் உங்க வாழ்க்கையில போரே அடிக்க கூடாது. அப்படின்னா அது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய மட்டும்தான். ஹalleluya. பாருங்க இந்த இதை மியூட் பண்ணு டக்குன்னு. How many had a good fellowship with Holy Spirit this week? எத்தனை பேர் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆண்டவரோட அந்த வார்த்தையில் இருந்தீங்க? ஆனால் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க மறந்தாலும் அவர் மறக்கலன்றார். ஹalleluya. ஹalleluya. நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்த நினைவில் ஆண்டவர் சொல்றாரு, நீ
என்னை நினைக்காத நேரங்களில் என்னுடைய நினைவில் நீ. வாட் a பவர்ஃபுல் காட் we serve. இது மாத்திர உண்மை இல்லைன்னா நீங்கள் நான் என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். இந்த வார்த்தை மாத்திர உண்மை இல்லைன்னா நம்முடைய பாவத்துல என்னைக்கோ அழிந்து போயிருப்போம், நம்முடைய அக்கிரமத்துல என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆனா இன்னைக்கும் ஜீவனோட அந்த தேவனை ஆராதிக்க ஒரே ஒரு காரியம், அவருடைய நினைவில் நான் இருக்கிறேன். Jesus, if you feel that you have gone away from God, நான் சொல்றேன், அவர் உங்க பக்கத்துல நிக்கிறார். Because he is a person, you know. He is not a spirit, he is not energy, he is a person. சொல்லுங்க, என் பக்கத்திலே நிக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என் பக்கத்திலே நிக்கிறார். பக்கத்திலே இருக்கிறார். யார் நிக்கிறா? இந்த அண்ட சராசரியும் படைத்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பக்கத்திலே நிற்கிறார். அவருக்கு 2 கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya. பத்தாது. அதனால பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு, the fellowship of the Holy Spirit. If you start having a fellowship of the Holy Spirit, you will have everything in your life. நான் சொல்லுகிறேன், அவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் பழகிக் கொள்வீர்கள் என்றால், அவரோட நல்ல ஐக்கியத்தை இந்த வாரத்தில் நீங்கள் வைப்பீர்கள் என்றால், இந்த வாரம் ஒருத்தர் வலம்புரி ஜான் ஒருத்தர் ஏதோ பேசுவார், எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அவர் இப்படி முடிப்பார், இந்த நாள் நல்ல நாளே. பரிசுத்த ஆவியானவரோடு தொடங்குகிற நாள் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் அமையும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல கைகளை தட்டி பலமா ஆமென். பரிசுத்த ஆவியானவரும் எங்கிட்டே இருக்கிறார், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண தவறிடாதீங்க. நல்ல கேள்வி சொல்லுங்க, அப்பா நீங்க என்னுடைய அப்பாவா இருக்கிறீங்க ராஜா. அப்பா 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 என்னப்பா அப்பா. உங்களுக்காக இன்னொரு ஸ்டான்ஸா எழுதுவேன் இந்த நாட்களில் உட்காந்து. I'm going to write the next stanza to talk about his love more. You know, 2-3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The important thing is the Holy Spirit. தலை கை வச்சு சொல்லுங்க, எல்லாரும் எழுந்து நின்று தலை கை வச்சு. ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் எந்திரிச்சு நின்று தலை கை வச்சு சொல்லுங்க, நான் நம்பினாலும் கேட்கல இன்னும் சத்தமா, நான் நம்பினாலும் நம்பாட்டியும் நான் ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணாட்டியும் அவர் என்னோடு இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஹalleluya. Now there are 3 types of anointing that I want you to understand. இத குறித்து விலாவரியா வரும் நாட்கள்ல first anointing is what I talked about. அதாவது நாம் ஆண்டவரை தெய்வமா ஏத்துக்கிட்டப்ப, வாயினால் அறிக்கை செய்கிறப்ப, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வருகிறார். சத்தமா சொல்லுங்க, உள்ளத்துக்கு வருகிறார். சொல்லுங்க, எனக்கானவர். சொல்லுங்க பார்க்கலாம். The first anointing is for me and in me. சொல்லுங்க பார்க்கலாம். For me, in me. எனக்காக, எனக்குள்ளே. சத்தமா சொல்லும், இன்னும் சத்தமா சொல்லுங்க, எனக்காக, எனக்குள்ளே. எதற்குனா, எனக்குள்ளே அவர் வந்து ஒரு ஃபெலோஷிப்பை ஏற்படுத்தி, நான் பிதாவை அறிக்கை பண்ணியிருக்கிறேன், அவருடைய அன்பையும் அவர் குமாரனை கொடுத்த கிருபையும் அறிந்து கொள்வதற்காக அவர் எனக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். அதுதான் இந்த பெண்டிகாஸ்ட் வந்து இந்த டுனாமிஸ் பவர் அப்படின்னு ஒரு ஒரு டுனாமிஸ்னா என்ன தெரியுமா? டுனாமிஸ்னா என்ன? ஏன் பாஸ்டர் இப்படி கேட்குறீங்க? டுனாமிஸ் பவர் அப்படின்னா எனக்குள் இருக்கும் பரிசுத்தாவினுடைய வல்லமை. இந்த டுனாமிஸ் பவருக்கும் கையை ஆட்டுறதுக்கும் அற்புதம் செய்யறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, தட்ஸ் a wrong teaching. Dunamis power is an anointing in me for me. Somebody say in me for me. சொல்லுங்க, in me for me. 2 கை சொல்லுங்க, in me for me. எழுத்து சொல்லுங்க, for me. எனக்காக, எனக்குள்ளே.
ஓகே, ரெண்டாவது என்னன்னா, அடுத்த அனாயிண்டிங் என்னன்னா, இந்த அப்போஸ்தலர் 1:8 வருதுல, when the Holy Spirit comes upon you, you will receive power. Somebody say power. And you will be a witness. Somebody say witness. இப்ப முதல் இருக்கிறது இன்னர் அனாயிண்டிங், ரெண்டாவது upon you. Somebody say upon you. தலை கை சொல்லுங்க, என் மீது மற்றவர்களுக்காக. சத்தமா சொல்லுங்க, என் மீது மற்றவர்களுக்காக. எனக்குள்ள வல்லமை வரப்ப நான் சாட்சியா இருப்பேன். Somebody say சாட்சியா இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, சாட்சியா இருப்பேன். எல்லாம் என்ன பார்த்து சொல்லுங்க, சாட்சியா இருப்பேன். என்ன சாட்சியா இருப்பேன்? பெரும்பாக்கத்திலே பெரிய பணக்காரனா இருப்பேன். ஆண்டவரே, கையில் தள்ள கை வச்ச 2 பேரை மட்டும் பணக்காரன் ஆக்குங்க. அல்லேலூயா. பெரும்பாக்கத்திலே வியாதி இல்லாத குடும்பமாக என் குடும்பம் மாறும். அல்லேலூயா. பெரும்பாக்கத்திலே விக்கனமே இல்லாத குடும்பமாக என் குடும்பம் மாறும். அல்லேலூயா. பெரும்பாக்கத்திலே பார்க்க அழகா இருக்க குடும்பம் என் குடும்பம் மாறிடும். அல்லேலூயா. அதன் காலத்தில் நேர்த்தியாய் நிறைவேற குடும்பமாக எங்கள் குடும்பம் இயேசுவின் நாமத்தில் மாறிடும். அல்லேலூயா. அதான் அல்லையா சொல்லுங்க. So the first anointing is free. Somebody say free. Louder. Free சொல்லுங்க. So you don't need to do anything. அதாவது எதுவுமே செய்ய வேணாம். அப்பா, நான் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கிறேன், எனக்குள்ள வாங்கன்னு சொன்னோன்னே அவர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறதுனால அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கைகளத்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆனா என்னை கவனிங்க, இந்த ரெண்டாவது அனாயிண்டிங், இவர்கள் மேல் வீட்டிலே காத்திருந்தார்கள். Somebody say காத்திருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க, காத்திருந்தார்கள். You need to pay a price to receive the second anointing. இருக்கீங்களா? நான் சொல்றது விளங்குதா? முதல் என் மீது விழுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறவர். அவர் என் மீது பிதா வைத்திருக்க அன்பு நிமித்தமாக குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால he has no other way than residing in me. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் காத்திருக்கும் பொழுதுதான் வல்லமை வரும். சொல்லுங்க, காத்திருக்கும் போதுதான் வல்லமை வரும். ஸோ இதை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வல்லமையை கொண்டு தான் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் அதை நம்ம செய்ய முடியும். ஓகே, மூணாவது அனாயிண்டிங், இட் பிரேக்ஸ் த யோக் விச் டஸ் சூப்பர் நேச்சுரல் லைஃப். Somebody say சூப்பர் நேச்சுரல் லைஃப். இதை சபை பேசுறதே கிடையாது. இந்த ரெண்டாவது அனாயிண்டிங்கோட நிப்பாட்டிக்கிறாங்க. ரெண்டாவது அனாயிண்டிங்கில் மிராக்கிள்ஸ் நடக்கும், வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ரேமில், மண்டலத்தில் இந்த உலகத்தையே அசைக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற அனாயிண்டிங், அதான் தேர்ட் லெவல் அனாயிண்டிங் இஸ் கால்டு பிரேக்கிங் த யோக் அனாயிண்டிங். 3-4 டிஃப்ரென்ஸை மட்டும் சொல்லி நம்ம ஜெர்மனி முடிக்க போகிறோம். Inner anointing is for you and inside you. The second and third anointing, the outer anointing, it's upon you and for others. Somebody say others. Louder சொல்லுங்க, others. Inner anointing affects my walk of life. Somebody say walk of life. Outer anointing affects my work. இந்த வேலையிலெல்லாம் தரிகிணத்தம் போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பவர் தேவை. அதில் இருக்கீங்களா? ஒன்றும் நீங்கள் அப்ரைசல் வாங்காமல், ஒன்றும் ப்ரமோஷன் வாங்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் இன்னர் அனாயிண்டிங் மாற்ற அவுட்டர் அனாயிண்டிங் இல்லை. when you receive the power, somebody say receive the power. சத்தமாக சொல்லுங்க, receive the power. நீ தான் உங்கள் கம்பெனிலே டாப்பான ஆளாக இருப்பீங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை அடிச்சுக்க ஆள் இருக்காது. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சேலஞ்சு பண்ணுவீங்க. உங்களுடைய வேலையில் உயர்வை காண்பீர்கள். இந்த வருடத்திலே நீங்கள் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய வெற்றியை இயேசுவின் நாமத்தில் காண்பீர்கள். அல்லேலூயா. மொத்தம் அல்லே சொல்லுங்க. திருப்பி மீடியா டீமில் உட்காந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆடியோ மீடியாலாம் உட்காரக்கூடாது, எந்திரிச்சுன்னு கேட்கணும். somebody say outer anointing. Hallelujah. இந்த ரெண்டு காரியங்களை மாத்த நான் சொல்லி ஜெபம் பண்ண போறேன். The inner anointing stills, quiets me and bring me peace. Somebody say peace. leg peace இல்ல, சமாதானம். இங்க சொல்லிட்டு சொல்லுங்க, சமாதானம்.
பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவர் சகல சமாதானத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். கைத்துக்கு வரலே சொல்லும்பாலா. The outer anointing stirs me and brings me power. இந்த வெளியே இருக்கிற வெளியில் எனக்கு என் மீது பேசப்படுகிற அபிஷேகம் என்னை தட்டி எழுப்பி எனக்குள்ள வல்லமையை கொண்டு வருது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. மல்லே சொல்லுங்க. இது இந்த கடைசி ரொம்ப முக்கியம். இது கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. The inner anointing is not transferable. Somebody said not transferable. But the outer anointing is transferable. இப்போ எனக்கு இருக்கிற சுகமளிக்கும் வல்லமை, பிசாசு விரட்டுகிற வல்லமையை நான் யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வழங்குதான் நான் சொல்கிறது. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறதையோ வேதம் வாசிக்கிற என் வாழ்க்கை முறைமையை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆண்டவர் அதில் ரொம்ப விவரமாக இருக்காது. அது an intimate relation with God. இப்போ ரூபின் ஜோம் பண்ணுற மாதிரி நான் ஜோம் பண்ண ஆசைப்பட்டேன்னா அதை அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நான் தான் மாறிக்கணும். நான் வேதம் படிக்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டால் உடனே வந்துடாது. நீங்கள் மாறணும். ஸோ தி இன்னர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெவலேஷன் so far, the inner anointing is not transferable. The outer anointing can be transferred. அப்போ என்னன்னா இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்குள்ள வளர்த்துக்கணுமே தவிர மற்றவங்க கை வச்சு ஜோம் பண்ணோன்னே நான் ஜோம் பண்ணுவேன், மற்றவங்க கை வச்சு ஜோம் பண்ண அது நடக்கவே நடக்காது. சம்படி சே அது நடக்கவே நடக்காது. சத்தமாக சொல்லுங்கள், நடக்கவே நடக்காது. சொல்லுங்கள், அந்த இன்னர் அனாயிண்டிங் cannot be transferable. சொல்லுங்கள், மாற்றவே முடியாது. நான் உன் கையில் ஜோம் பண்ணி உன் தள்ள கை வச்சு ஜோம் பண்ணி நான் ஜோம் பண்ணுற மாதிரி உன்னை ஜோம் பண்ண வைக்க முடியாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. ஆனால் அவர் உங்களுக்கா எனக்காக காத்து கொண்டே இருக்கிறார். The most misunderstood Trinitarian person is Holy Spirit. அவரை சும்மா தலபல 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 தலபலன்னு கத்தியே அவர் தலபல ஆக்கிட்டாங்க. You can talk to him, you can make joke with him. He is the most funniest person I ever seen. Hallelujah. இந்த பாட்டு எழுதுறப்ப ஏதோ ஒன்று தப்பாக எழுதிட்டேன். என்ன ஆண்டவரே லூஸ் மாதிரி பண்ணுறீங்க, வேற வார்த்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஆண்டு வார்த்தை கொடு. தட்ஸ் அ கம்யூனியன். ஹல்லேலூயா. இன்மை நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கவங்க வாழ்க்கையிலலாம் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, அவரை போல ஒரு பெட்டர் கம்பெனி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அப்பா நன்றி சொல்லும்பாலாம். I want to give one more revelation on your hand, standing up, and we are going to close it. Everybody just put your hands on your head. என்ன பாருங்கள் எல்லாரும். I want to see you. I want you to see me. The first anointing, you don't need to, என்ன பார்க்கல எல்லாம் பார்த்துறீங்களா? The first anointing, you don't need to pay any price because the price is already paid in the cross. I want this to go in your head, in your heart. நீங்கள் கிரயம் செலுத்த அவசியமில்லை. தலை கை வச்சுக்கோங்க. ஏனென்றால் கிரயம், என்ன பாருங்க, ஏனென்றால் கிரயம் ஏற்கனவே செலுத்த பட்டுவிட்டது. ஃபர்ஸ்ட் ஒன். ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் you have to pay a price. கேத்ரின் குல்மன் இப்படி சொல்றாங்க, if you want you to be used by God, you have to pay the price. You know what is the price? What is the price? Prayer. Prayer. Prayer is the only price to be used to by the second and third anointing. இந்த இந்தியாவை, இந்த உலகத்தை அசைக்கிற ஒரு யோக் பிரேக்கிங் அனாயிண்டிங் வேணும்னா we have to pray. ரெண்டாவது, இந்த வியாதிகளை போக்குகிற, பிசாசுகளை விரட்டுகிற வல்லமை வேணும்னா you have to pay the price of prayer. ஆண்டவர் அப்படியே இந்த கிஃப்ட்டை கொடுத்துட மாட்டார். It's not free. It is free with the price of prayer.
உன் குடும்பத்தில் வியாதியே வரக்கூடாதுன்னா நீ ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் உன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய சரித்திரத்தில், உன்னுடைய ஜெனரேஷனில், உன் அக்கத்து வீட்டில், பக்கத்து வீட்டில் எந்த வியாதியுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஐ திங்க் ஐம் நாட் ஷூர் வெதர் இட் இஸ் அம்பிஷ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. வெதர் தே ஆர் நியர் டாலஸ் ஆர் கலிஃபோர்னியா, அட்லாண்டா தெரில. அவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட்டை நான் படிச்சுட்டு இருந்தேன். நல்லா நெல்லுங்க, உட்காந்துடாதீங்க. ஈவன் டுடே தே டோன்ட் ஹவ் எனி காட்ஜெட். ஃபோன் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. 3.5 hours ட்ரைவ் ஃப்ரம் ஒன் சிட்டி. ஐ டோன்ட் நோ டாலஸா இல்லை கலிஃபோர்னியான்னு தெரில, ஞாபகம் இல்லை. நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போ ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டி இருக்காங்களாம். அவங்கள்ட்ட போய் இந்த பிபிசியில் இருக்கவங்க பேட்டி காட்டுறாங்க. உங்களுக்கு எப்படி இந்த கம்யூனிட்டி ஃபோன்லாம் இல்லாமல் இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வி ஹவ் ஃபெலோஷிப் வித் ஒன் another. அப்போ வாட் இஸ் அ டிவோர்ஸ் ரேட் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த லேடி வாட் இஸ் டிவோர்ஸ் அப்படின்னு கேட்குதான். ஷி செட் we have no idea what is divorce. அப்போ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, டிவோர்ஸ்னால் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் சண்டை போட்டு, ஓ அது நாங்கள் சும்மா நியூஸில் கேட்டிருக்கோமே தவிர எங்கள் கம்யூனிட்டியில் இல்லை. வியாதி எப்படி சுகர் அப்படிலாம் இருக்கானா, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபைனலி தி அண்டர்ஸ்டுட் பிகாஸ் ஆஃப் த ஃபெலோஷிப், because of they stay away from all these gadgets and things like that, they were able to lead a holy healthy life. நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிற இந்த கேஜெட்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆண்டவரோட உறவாட ஆரம்பித்தோம்னா, நான் சொல்கிறேன், இந்த உலகம் பார்த்திராத நன்மைகளையும் அற்புதங்களையும் உங்களால் பெற முடியும். உங்களால் பெற முடியும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் போய் பாஸ்டராக நின்று ஃபோன் போட்டு யார்கிட்டையும் வல்லமையாக ஜெபம் பண்ணிங்க. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ப்ரேயிங் வித் பாஸ்டர். ஈவன் நம்மளே ஜெபம் பண்ணுறோம். என் மூலம் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அற்புதத்தை நீங்களே பெறக்கூடிய நிலைமைக்கு வருகிற நாட்களில் மாறணும் தான் என்னுடைய ஆசை. யூ ஷுட் நெவர் கம் டு மீ. கோ டு ஜீசஸ். somebody say go to Jesus. எங்களை உங்களுடைய அறிந்து கொள்ள அறிவு எங்களுக்கு கொடுங்க ராஜா. நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உந்த நினைவில் ஒருவேளை you are not having a proper relationship with God, I want you to get reconciled with him. செக். 2 கைகளை உயர்த்தி அப்பாட்ட He is in you. That's the truth. அவர் என்னுள்ளே இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் எனக்குள்ளே 24 மணி நேரமும் அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உங்கள் நினைவில் நான் மட்டுமே. நான் உம்மை விட்டு தூரம் போகும் நேரங்களில் ஓ நான் உம்மை நினைக்காத நேரங்களில் உங்கள் நினைவில் விட்டு தூரம் போகும் நேரங்களில் அருகில் மட்டுமே. கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டீரே. நான் முழுவதும் உந்தன் சொந்தமென்றே. கருவில் உருவாகும் முன்னமே என்னை கண்டே. நான் முழுவதும் உந்தன் சொந்தமென்றே. கருவில்
உருவாகும் முன்னமே பா நான் முழுவது உந்தன் சொந்தமென்று. அப்பா அப்பா ஓ அப்பா ஓ அப்பா 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 என் அப்பா எல்லாமும் மாறி என்னோடு இருந்து என் உயிர் பிழைக்க உயிர் தந்தி. சொல்லுங்க, எல்லாமும் மாறி என்னோடு இருந்து நான் பிழைக்க நீர் மறித்து. அப்பா, 2 கரங்களை உயர்த்தி அப்பா ஒரு நிமிஷம் renew your spirit. Oh